வணக்கம். நடிகரும் தாவேக தலைவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு மனைவி சங்கீதா தாக்கல் செய்த வழக்கு தற்பொழுது ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று விஜய் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் விஜய் தற்பொழுது தேர்தல் பரப்புரையில் பார்த்தோம்னால் பிஸியாக இருக்கிறார். இன்று கும்மிடிப்பூண்டியில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்கிறார். அதற்கு பின்பு வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை அவர் தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தற்பொழுது அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்றைக்கு வந்த பொழுது இந்த வழக்கானது ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தற்பொழுது நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அன்றைய தினம் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதா மற்றும் விஜய் இடையான அந்த வழக்கு தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களும் இது குறித்து பேசியிருக்கும் பொழுது இது குறித்து பேசுவதற்கு ஒர்த்தே இல்லை என்றும் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவருடைய மனைவி மற்றும் மகன்கள் விஜய் அவர்களிடமிருந்து பிரிந்து இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜூன் 15ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் நேரில் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது அவரிடம் பல்வேறு விதமான முக்கிய கேள்விகளும் எழுப்புவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா வழக்கு. கடந்த 1999 இருவருக்கும் கல்யாணமாகி தற்பொழுது 25 ஆண்டுகள் ஒன்றாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது இருவருக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் இந்த வழக்கின் விசாரணையை தற்பொழுது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 15ஆம் தேதி மனைவி சங்கீதா மற்றும் அவருடைய கணவர் விஜய் உள்ளிட்ட இருவரும் ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.